ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவ் மறைவதில்லை. உண்மைதான். ஏன்னா நீங்கள் பெரிய பணம் படைத்தவர்கள், பெரிய சாதுரியமான எண்ணங்கள் கொண்ட, என்ன சொல்கிறது, திட்டம் தீட்டுகின்ற பெரிய பெரிய அமைப்புகளை வைத்து நடத்துபவர்கள், அரசியல் சாணக்கியர்கள். அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் ஆயிரம் கையில் கோடி கைகள் கொண்டு கூட மறைக்க முடியாது. நீங்களே பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் என்னென்னா இந்த விஷயத்தில் ஏன் இதை பேச வேண்டியது வருது, இவரை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இவருக்கு இவருடைய மாமனார் ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு சேலை, அதாவது லாட்ரி விற்கின்ற தொழிலை செய்து அதில் பொருள் ஈட்டி கோடிக்கணக்கான லாபங்கள் பார்த்து அதில் ஒரு பெரும்பகுதியை தேர்தல் ஆணைய பத்திரத்தின் மூலமாக திமுக என்ற ஒரு நாசகார கட்சிக்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இது ஆதாரபூர்வமான உண்மை, இதை மறக்க முடியாது, நம்ம போய் சொல்லலை. அவருடைய மருமகன் தான் இவர் இப்போ சமீபமாக விசிகாவில் சேர்ந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் எனும் பதவியை வாங்கி இருக்கிறார். அவருக்கு அரசியல் சாணக்கியத்தனம் எல்லாத்துலேயுமே இவர் ஒரு சிறந்தவர் தான். எப்படின்னா அது அவரே இப்போ வெளியிட்டிருக்காரு, அதனால் அதை பேச வேண்டியதாக இருக்குது. தான் ஒரு சிறந்த சாணக்கியன், தான் ஒரு பெரிய சூத்திரதாரி அப்படிங்கிறத அவரே ஒரு வீடியோ போட்டு அதை நிரூபிச்சிருக்காரு. அதை பற்றி இதில் பேசிட்டு அப்படி பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுக இதுக்கு முன்னாடி விசிகாவில் சேர்கிறதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு எப்படியெல்லாம் அவர் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலம் பிரசாந்த் கிஷோர் மூலமாகலாம் எப்படி ஒரு பெரிய தேர்தல் வியூகங்களை நடத்தி எப்படியெல்லாம் வாடகை வாய்களை பேச வச்சு எப்படியெல்லாம் பணம் கொடுத்து அந்த யூடியூப் சேனல்காரர்களில், அதாவது அடுத்த கட்சிகளை பிற கட்சிகளை அவதூறு பரப்பி என்னெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய அஜெண்டான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க திமுக போன்ற அந்த கட்சி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்களை கையில் வாங்கிட்டதோட இந்த நிறுவனங்கள் ஆதவ் அர்ஜுனாவோட நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, அதாவது சமூக ஊடகத்தில் பேசுகிறவங்கள உசுப்பேத்தி விட்டு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டுச்சு. இதை அவரே ஒத்துருக்காரு, இதெல்லாம் நான் பண்ணினேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது அதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு திமுக நல்ல கட்சியாக இருந்திருக்கு. இப்போ விசிகா கூட இதில் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாமனார் திமுக ஆதரவாளர் லாட்ரி மார்ட்டின், இவர் விசிகா, இன்னும் ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காங்கிரஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்படி இவங்களுடைய கிளைகள் எப்படி பரப்பியிருக்காங்கன்னா, எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு ஆள், புரியுதில்ல, எந்த கட்சி வந்தாலும் இவங்க இவங்களோட காரியத்தை நடத்துபவர்களாக இருக்கணும், இல்லை இவங்க அதில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து இயக்குபவர்களாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு ஆதாயத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோடிகளை கொடுத்து தங்களுக்கான இருப்பிடங்களை ஒவ்வொரு கட்சியிலையும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு அவர் இன்றைக்கி ஒரு பெரிய அங்கலாய்ப்பில் அந்த வீடியோவெல்லாம் போட்டிருக்காரு. அதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சிருக்குமா, இவ்வளோ செஞ்ச எனக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாதா அப்படிங்கிறத பூடகமாக தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. ஆனால் எவ்வளோ அந்த என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் அரசியலாளர்களை, அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் விசிகாலிருந்து குரல் கொடுத்தாரு, மக்களுக்காக குரல் கொடுத்தாருன்னு நீங்கள் புலங்காகிதம் அடைகின்ற நேரத்தில் அவங்க எவ்வளோ சுயநலவாதியாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்தந்த விஷயங்களை ஆராய்ச்சி பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் நிதியை அவங்களுக்கு நிதியாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்து தங்களுக்கான ஒரு இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறாங்க, அதில் ஆதாயம் பார்க்குறாங்க. இவங்க மக்களுக்கானவர்கள்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ அப்படி ஒரு ஹைப்பை காட்டுறாங்க, நாங்கள் மக்களுக்கானவர்கள், நாங்கள் திமுகவை எதிர்த்து வெளியில் வந்துட்டோம், நாங்கள் எங்களோட அது மறைகிறதில்ல இது மறைகிறதில்லன்ட்டு சொல்லிக்கிட்டு திமுகவை வீழ்த்தும் என்னால் முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அவங்களே அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க, தன்னைத்தானே அம்பலப்படுத்தி நிற்கிறாங்கங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் குரல் கொடுக்குறவங்க எல்லாம் உங்களுக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்ல வர்றேன்.
இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் அப்படி தான் பயங்கரமாக குரல் கொடுத்துக்கிட்டு அதாவது வந்து பத்தாது பத்தாது எனக்கு விசிறிகள்லாம் பத்தாது, இதுக்கும் மேலே வேற வேற எனக்கு வேற வேணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு போதையின் உச்சக்கட்டமாக ஒரு பெரிய லெவலுக்கு போதைக்காக போவாங்க. அந்த மாதிரி புகழ் போதையை பார்த்துட்டாரு. வாழ்க்கையிலையும் அவருக்கு கிடைக்காத ஒரு நல்லா கோடி கோடியாக சம்பாதிச்சு எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாரு. அவருக்கு எட்டாத உயரம் இல்லை அப்படின்னு வந்தாச்சு. அவருக்கு இதுவும் பத்தலை. அப்போ இனி கடைசியாக கை வைக்க வேண்டிய இடம் முதல்வர் பதவி அப்படிங்கிறத நினச்சிட்டு அந்த பத்தாது இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்திருக்காரே தவிர அக்கறையோடலாம் வரல. அக்கறையோட வர்றவங்க என்னன்னா அக்கறையோட வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா மக்களின் உணர்வுகளை புரிஞ்சு அந்த மக்களின் பிரச்சனைக்காக தனக்கு எது வருமோ அதை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்களின் பிரச்சனைக்காக உட்காந்துக்கிட்டு நம்ம போய் அரசு இயந்திரங்களோட நேரடியாக மோதிட முடியாது. இல்லை நம்ம ஒரே கையெழுத்தில் எல்லாரோட தலையெழுத்து மாற்ற இடத்துல இல்லை, அது உண்மைதான். நம்மளால் இதை தான் செய்ய முடியும். இப்போதைக்கு அரசு நம்ம கையில் அதிகாரம் இல்லாத வரைக்கும் நாம் வந்து ஒரு செயல்பாட்டை செய்கிறதுங்கிறது ஒரு குரல் எழுப்பும் விதத்துலேயோ இல்லைன்னா கேள்வி கேட்கும் இடத்துல தான் நம்ம இருக்க முடியும். வேணால் நம்ம நிறைய நம்மளால் முடிஞ்ச உதவிகள், ஏதாவது பண உதவிகள், கல்வி உதவிகள், இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு போகலாமே ஒழிய நீங்கள் வந்து அரசியல் அதிகாரத்தோடு எதையும் பண்ண முடியாது, இல்லை சட்ட அதிகாரத்தோடு எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நான் வந்து அப்படியே டைரெக்டாக போய் முதல்வர் பதவியில் உட்காந்துட்டு தான் எல்லாத்தையும் செய்வேன், அது வரைக்கும் நான் கொஞ்சம் உம்முனும் கம்முனும் அப்படின்னு இருப்பேன்னா நீங்கள் வந்து ஜம்முன்னு நடிச்சுக்கிட்டே போயிடலாம். இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா போர்க்களம்னு ஒன்று வந்துட்டேன்னா நீங்கள் போர் புரிஞ்சு தான் ஆகணும். ஒரு அரசன் அப்படின்னா அவனுக்கு சொகுசு வாழ்க்கையும் இருக்கும், அதே நேரத்தில் மக்களை பாதுகாக்கின்ற பணியில் எக்கச்சக்க இடர்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து தான் நாட்டை காப்பாற்றுறதுக்காக போர் வியூகம் வகுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மன்னன் எனப்படுகிறவன் அரியணையில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக செய்கிற வேலைகள்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு புரட்சியாளர்களும் சும்மா உட்காந்துக்கிட்டே எல்லாம் சில காரியங்களை செஞ்சிட முடியாது. அதுக்கு என்னென்ன தன்னால் முடியுமோ அத்தனை போராட்டங்களையும் முன்னெடுக்கணும். அறிக்கைகளெல்லாம் சும்மா வெறும் அறிக்கைகள் இல்லை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டே நான் கடிதம் எழுதுனேன் பாரு, நான் அழுத்தம் கொடுத்தேன்பாங்க. இதே தான் எடப்பாடியும் சொல்லுவார், நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், நாங்கள் அப்படியே விடாப்படியாக நின்றோம் கொண்டோம்னு. விடாப்படியாக நிற்கிற இடத்துலையும் அழுத்தம் கொடுக்குற இடத்துலையும் கடிதம் போடும் இடத்துலலாம் இல்லை. அவங்கெல்லாம் செயல்பாட்டை செயல்படுத்தும் இடத்துல இருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் காமெடியாக தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அது வந்து பசப்புறது, அதாவது பாசாங்குத்தனம். அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு லாபம் கிடைக்கும், அந்த லாபத்தை இழக்க மனசு இருக்காது. அதனால் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கையெல்லாம் நீங்கள் வெட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அரசியல் விழிப்புணர்வு அடையலை, நீங்கள் அரசியலுக்குள்ளே வரலைன்னு அர்த்தம். ஏன்னா அண்ணனை பின்பற்றி வரவங்க எல்லாரும் அவரை பார்த்து வர மாட்டாங்க. ஒரு பெரிய இயக்குனர் எதுக்கு சொல்ல, அவரை பார்த்து தான் வருவாங்க, ஆனால் இப்படி பார்த்து வர மாட்டாங்க. அவர் வந்து சங்கர் படம் மாதிரி பெரிய படங்கள், பிரம்மாண்ட படங்களை இயக்கி கோடிக்கணக்கான இது சம்பாதிச்சு மக்களுக்கிட்ட நல்ல அறிமுகமானவர் அப்படின்ட்டு வந்துட்டாருன்னா கூட யாருமே ஏறிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதை தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து அவருக்கு என்ன சொன்னனோ அதை தான் இவருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவரை இயக்குனராக தெரிஞ்சதை விட அவரை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தம்பிங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரிஞ்ச படம். இது எல்லாமே வந்து அவரை பற்றி, அவர் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவர் என்னென்ன படங்கள் ஏற்றியிருக்காருன்னு தெரிகிற அளவுக்கு தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தீவிரமான அரசியலில் வந்தனால அதை அப்படியே கைவிட்டாச்சு. அப்போது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வாரோன்னா அது அண்ணன் சீமான் அவர்களோட செயல்பாடுகளை பார்த்து தான் வரும். முதல்ல பேச்சு, அந்த பேச்சில் இருக்க உண்மைத்தன்மை நமக்கு உரைக்குது, அதில் ஈர்க்கப்படுறோம், தொடர்ந்து அவரோட விஷயங்களை அவரை பின்தொடர்றோம். எப்படின்னா அப்படி சைலண்டாக அவரை பின்தொடர்றோம். இவர் எதோ சொல்கிறாரு பார்க்குறோம் என்ன அப்படின்னு அவர் அப்படியே பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பேச்சு மட்டும் இல்லை, அறிக்கையின் நாயகன்லாம் கிடையாது, அவர் செயல்பாடுகளின் நாயகன். அதுதான் அவர் நிற்கிறாருங்க. அந்த அறிக்கை கொடுக்குறத நிப்பாட்டாமல் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய நிலைப்பாட்டில் சொல்கிறதுலையாகட்டும், அந்த மக்களாக நின்று
போய் வழக்கு வாதுகள் வாங்கி அதுக்கும் அஞ்சாமல் நிற்கிறதாகட்டும், அவரில் அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அவருக்கு அறிவுரை வழங்கியிருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறீங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நான் மக்களோட மக்களாக நிற்பேன், எனக்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதிகாரத்தை நோக்கி தான் பயணம். அந்த பயணத்துக்கு இடையில் நான் மக்களுக்காக என்னென்ன இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாரு பார்த்தீங்களா. அதுதான் அக்கறையே தவிர, உங்கள் அக்கறையோட லட்சணத்தை நான் சொல்லட்டுமா, இல்லை உங்கள் அரசியல் இல்லைன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் என்ன விரல் நுனி அளவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா. நீங்கள் மாநாட்டில் பேசுனீங்க ஐயா, என்ன பேசுங்க தெரியுமாண்ணா, என்ன குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்குன்னா தனித்துறையை உருவாக்கும், அது புது துறையை உருவாக்கும்னு சொன்னீங்க. அவங்கள கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் இருந்தனால எனக்கு இதுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாங்கண்ணா. நீங்கள் அரசியல் கற்றுக்கிட்ட விஷயமும் நீங்கள் மக்கள் மேல் கொண்ட அக்கறையும் இதிலேருந்து நான் சொல்ல வரேன். என்னன்னா, ஏற்கனவே குழந்தைகள் நலனுக்கென, குழந்தைகள் பாதுகாப்பிற்கென குழந்தைகள் பாதுகாப்புத்துறை இருக்கின்றது. அடுத்தது பெண்கள் பாதுகாப்புக்கென சமூக நலத்துறை இருக்குது. இப்படி நீங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 துறையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் இதில் புதுசாக என்ன ஏற்படுத்த போகிறீங்க? இருக்குது. அப்போ குழந்தைகள் பாதுகாப்பு துறை, சமூக நலத்துறை, பெண்களுக்கான துறை இருக்குங்கிறது கூட உங்களுக்கு தெரியலை. இங்கே எல்லாமே இருக்குது. தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட இந்தியாவில் எல்லாமே இருக்கும். சட்டத்துக்கு மேலே சட்டமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா துறையும் இருக்கும். எல்லா துறைக்கு கீழே சில ஆணையங்கள் வேறு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் கூட கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தைகள் நல குழுமம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் 5 பேர் கொண்ட குழு இருக்கும். நீங்கள் அதோட அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. முதன்மை நீதிபதியின் அதிகாரம் கொண்ட குழு அது. அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கும், ஆனால் செயல்படாது. அவ்வளோதான். இங்கே இப்போ மகளிர் ஆணையம் இருக்குது. தமிழ்நாடு மகளிர் பாதுகாப்புக்கான மகளிர் ஆணையம் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு கேளுங்களேன். இதில் இத்தனை ஒரு 5 வருஷத்தில் உங்ககிட்ட வந்த வழக்குகள் எத்தனை, இந்த வழக்குகளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்த தீர்ப்பு எத்தனை, ஆதாரபூர்வமாக நிரூபிங்கன்னு கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஊடகத்தில் பார்த்த செய்திகளையே கோர்த்துக்கிட்டு அதை பொருத்தி பாருங்கள், ஒன்றுக்கு கூட அவங்க நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. மனித உரிமை ஆணையம் இருக்குது. அதில் 99% யாரை பற்றின புகார் தெரியுமா போயிருக்கோம்? காவல்துறை சாமானியனை போட்டு படுத்தின பாட்டை பற்றி தான் அங்கே புகாராக போயிருக்கோம். எந்த காவல்துறை மேலேயாவது மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு நிரூபிங்க பார்ப்போம். கிடையாது. அடுத்து குழந்தைகள் நல குழுமம், குழந்தைகள் நல ஆணையம், மாநில அளவில் ஆணையம், மாவட்ட அளவில் குழுமம் இருக்குது. இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு? ஸ்ரீமதியோட நியாயம் என்ன? ஏதாவது குழந்தைகள் நல குழுமம், அந்த மாவட்ட குழந்தைகள் நல குழுமம் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கா பாருங்கள்? எடுத்திருக்காது. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் படாத பாடுபட்டு சாகுறாங்க. எத்தனையோ அரசு இல்லங்களிலும் கொடுமை நடக்குது, தனியார் இல்லங்களிலும் கொடுமை நடக்குது. அதே தனிப்பட்ட விஷயங்கள் பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு எவ்வளோ இதாக இருக்குது. அரசு மருத்துவமனைகளின் அலட்சியத்தால் குழந்தைகள் இறக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழுக்கள் என்ன பண்ணுது? ஏதாவது நீதி வாங்கி கொடுத்துருக்கா? அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ ஒரு விஷயத்தில், அதுவும் அவங்க வாங்கி கொடுத்தல பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் பின்புலமும் இருந்திருக்காது, எந்த நெருக்கடியும் இல்லாமல் பாலிஷ்டாக போகிற எல்லா விஷயத்துக்கும் அது நடவடிக்கை எடுத்திருக்கும். மற்றபடி அரசியல் பின்புலமோ உயிருக்கு ஆபத்தான வகையில் மிரட்டலோ இப்படி ஏதாவது இருந்து அவங்க அந்த வழக்கை கையில் எடுத்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிரூபிச்சிருக்க பாருங்க. நிரூபித்த ஒருத்தருக்கு நேர்ந்த கதி கூட நமக்கு தெரியும். அதனால் எல்லாமே இருக்குங்கண்ணா, உங்களுக்கு தான் அது தெரியலை. நீங்கள் ஏதோ புதுசாக ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறீங்க. இதுதான் நீங்கள் குழந்தைகள் மேல் பெண்கள் மேல் கொண்ட அக்கறை. சரியா? உங்களுக்கு இது தெரியவே இல்லைன்னு நீங்கள் திரும்ப தான் ஒன்று உருவாக்க போகிறதா ஒரு அறிவிப்பை வேறு கொடுத்துருக்கீங்க.
இப்படி அக்கறையே இல்லாமல் யாரோ எழுதி தந்ததை யாரோ சொல்லி தந்ததை நீங்கள் பேசிக்கிட்டு அக்கறையோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இன்றைக்கும் பரந்தூரில் திருப்பி வாங்க அண்ணா நீங்கள் வந்தால் தான் நாங்கள் தப்பிச்சோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கும் நான் தமிழ் முழக்கங்கிற ஒரு ஊடகத்தில் அண்ணன் சீமான் விட்ட அறிக்கைகளின் விளைவு என்னென்ன, அவர் பேசியதின் விளைவு என்னென்ன, அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு போய் என்னென்ன நடந்துச்சு, இன்றைக்கும் சாட்சி, நேரடி சாட்சி நான் தான். ஏன்னா நொச்சிக்கு போகும் பகுதியில் மீனவர்கள் அந்த ரோட்டில் விற்கக்கூடாதுன்னு கோர்ட் வரைக்கும் அது போயிடுச்சு. அப்போது அவங்க போராடுறாங்க, நாங்கள் எங்கே போவோம், எங்களுடைய வாழ்வாதாரம் போலீஸ் மீன் கூடையெல்லாம் தட்டி தட்டி போடுது, இங்கே விற்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுது. எங்கே போவோம் அவங்கங்கும்போது அண்ணனை தான் கூப்பிடுறாங்க. அவர் வாராருன்னு தெரிஞ்சுட்டு அவரை பார்க்குறதுக்கு நான் போகும்போது அவர் அதே மாதிரி பேசினார், வழக்கம் போல் பேசினார். இந்த இடத்துல தான் நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன், எப்படி உங்களை எடுக்கிறாங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு போனார். அப்புறம் தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, அந்த இடத்த ஒட்டியே அரசு அவங்களுக்கான அந்த விற்கிற ஒரு கட்டடத்தை கட்டி கொடுங்க அப்படின்னு கொடுத்துச்சு. இதுதான் அண்ணனோட பேச்சுக்கு இருக்கிற மரியாதை, மதிப்பு. இப்போது அந்த நொச்சிக்கு மக்களுக்காக அரசு கட்டி கொடுத்த அந்த மீனவர் சந்தையில் மீன் அந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தங்களுடைய கடையை அரசு கட்டி கொடுத்த இடத்துல வச்சு இன்றைக்கி அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். அரசு அதாவது அண்ணனுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு கிடைச்ச தீர்ப்பின்படி இப்போ உடனடியாக அதை கட்டி கொடுத்து அது இயங்கி கொண்டு இருக்குது. இது ஒரே ஒரு உதாரணம். இன்னும் நிறைய இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அரைட்டாப்பட்டி அதகலம் பண்ணாங்களே, இன்றைக்கி என்ன முடிவு வந்திருக்கு, சட்டசபையில் அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த சட்டசபை கூடுறதே 19 நாள் தான் என்னவோ இந்த வருஷத்தில் கூடியிருக்கான். 100 நாள் சட்டசபை கூடும்னு சொல்லி தான் அவர் பேசினார் வீராப்பா. ஆனால் சட்டசபை இப்போ ஒவ்வொரு வருஷமும் 20 தடவை 30 தடவை தான் கூடியிருக்கு. ஏன் கம்மியாக கூடுதுங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய கூடிச்சுன்னா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும். இவங்க மறைமுகமாக போட்ட கையெழுத்துகள், மறைமுகமாக பாசகவோட நட்பு பாராட்டி அதானிக்கு கொடுத்த ப்ராஜெக்டுகள், இதை பற்றியெல்லாம் தோண்டி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இவங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களையே குறைந்த நாட்கள் கூட்டிகிட்டு அப்படியே 19 கூடின மாதிரி காட்டிட்டு ஓடுறது. இப்போ அரிட்டாப்பட்டியில் உள்ள அந்த டங்ஸ்டன் விவகாரம் அண்ணன் அறிக்கைக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்ந்து போய் அதை வீடியோவை எடுத்து அதை சாட்டையில் போட்ட பிறகு ஏற்பட்ட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் அதை பற்றி பேசியிருக்காங்கங்க. நீங்கள் பேசுனதில்லை, எங்கள் அண்ணன் பேசுனது சரியா. பேசி எதிர்கட்சிகள் வரைக்கும் கேள்வி கேட்டு இன்னைக்கு அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு தீர்மானம் போடுற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்கப்புறம் அவங்க மன்னர் ஆட்சியில் அவருடைய வம்சங்கள் அவங்களோட புத்திசாலித்தனத்தால் அதை எடுத்தாலும் உண்டு. ஆனால் எங்களுடைய வம்சம் இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி, அப்போவும் விடாது. அதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு அறிக்கையும் உயிர் உள்ளவைகள், ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் உணர்வுள்ளவைகள். வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, எங்களை உருக்குலைச்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை திரித்து அவதூறு பரப்பி எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொச்சப்படுத்தி கிண்டல் அடித்து பேசினாலும் பரவாயில்ல, நாங்கள் எடுத்த கொள்கையில் முடிவு அப்படியே நிற்போன்னு உறுதிப்பட நிற்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும். இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் விட்ட அறிக்கைகள் மட்டும் இல்லை, அண்ணன் போடுறாங்க இல்லையா திட்டம், நான் முதல்வரானா இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படிங்கிறத இப்போ செயல்படுத்திட்டு வராரு நம்ம முதல்வர். தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? அன்னை நெய்தல் படை மீட்பு, என் மீனவனை கொல்றவனை நான் கொல்ல விட மாட்டேன், நான் ஒரு நெய்தல் படை மீட்புன்னு ஒன்று வச்சு அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு பேரை தான் மாற்றி சொன்னாரே தவிர அது கப்பற்படை இல்லை பாதுகாப்பு படையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அவ்வளோதான். இதை நான் செயல்படுத்துவேன், தீரமாக செயல்படுத்தி நான் இதை தடுப்பேன் அப்படின்னாரு. எல்லாரும் கிண்டல் கேள்வி. அதாவது என்னென்னா, ஒரு மழை வெள்ளம் வந்தால் போதும் உடனே ஒரு போட் படம் போட்டு அண்ணனோட படத்தை போட்டு நெய்தல் படை புறப்பட்டது அப்படின்னு ஒரு மீம்ஸு போட்டு ரொம்ப புழங்க ஆயுதம் அடைஞ்சிங்க. இப்போ முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு,
மெரினா பீச் கடற்கரையோர இதுகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நெய்தல் படையின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், செயல்படுத்த போகிறோம். இப்போ அரசாங்கத்தை இயக்குறது யாருன்னு புரிஞ்சுதா? நிஜ முதல்வரே அண்ணன் சீமான் தான். கையெழுத்து தான் வேறு மாதிரி வரும், ஆனால் இயக்குறது நடந்துக்கணும். இப்போ பாருங்களேன், அடுத்து விவசாயத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ தமிழ்னு பேசின உடனே எல்லா இடத்துலையும் தமிழ் பலகை வைக்கணும், தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு அது ஒரு அறிக்கை வந்துச்சா ஐயா ஸ்டாலின்கிட்டருந்து. அதுக்கப்புறம் இப்போ அரிட்டாப்பட்டி, அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அப்படியே நிற்கிது. தொடங்கவா வேணாமா, விற்கவா விழுங்கவா துப்பவா அப்படின்றது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் மக்களுக்கான பிரச்சனையில் எதுக்கும் அஞ்சாமல் நிற்கிறவங்களெல்லாம் நீங்கள் நக்கல் நையாண்டி உங்கள் பட டயலாக்காக இருந்தால் நாங்கள் ரசிப்போம். நாங்கள் விஜய் என்னும் நடிகருக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பிடித்தமான ஒரு ரசிகர்கள் தான். அவர் நடித்த படங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னுடைய பருவ வயதில் நீங்கள் நாயகனாக அறிமுகமாகறீங்க, அப்போ ஒரு உயர்வை அடைகிறீங்க. உங்களுடைய படங்கள் எல்லாம் எங்களை தொடுது. உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உங்களே ஒரு பெரிய கனவு கண்ணனாக நினைத்த கூட்டங்கள் தான் நாங்கள். ஆனால் அதையே சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு சொகுசு அரசியல் பண்ணலாம், இல்லை எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்த்துட்டோம், இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், இதையும் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற இன்டென்ஷன் உள் நோக்கத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா.